வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கேம்பிட் பார்க்க போறோங்க. அந்த கேம்பிட்டோட பேரு ஹாலோவீன் கேம்பிட். நெறைய பேரு நெறைய கேம்பிட்ட கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கீங்க. பட் நெறைய பேரு இந்த ஹாலோவீன் கேம்பிட் போட்டதுனால இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறோம். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கேம்பிட்டா ஒவ்வொரு வாரமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹாலோவீன் கேம்பிட்ட அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத பத்தி சில முக்கியமான தகவல்கள நீங்க தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, இந்த கேம்பிட் இத நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கேம் எண்ட் வரைக்கும் போகுது. அதாவது ராஜாவை அட்டாக் பண்றதோ, ராணி அட்டாக் பண்றது வரைக்கும் இந்த கேம்பிட் போகாது. இந்த கேம்பிட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்க பீசஸ்லாம் நல்லா டெவலப் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் ஆப்போசிட் பீஸை டெவலப் பண்ண விடாம இதை ஸ்டாப் பண்ணும். அதாவது ஒரு சைடு இந்த பக்கம் வந்தா கூட பழையபடி அதே இடத்துக்கு விரட்டி அடிக்கிறது தான் இந்த கேம்பிட்டோட முக்கிய எய்ம். அதாவது உங்க பீஸ் சென்டர் ஆஃப் த போர்டை ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கும். ஆப்போனன்ட் பீசஸ் எதுவுமே டெவலப் பண்ண விடாம பார்த்துக்கிடும். ஸோ அல்டிமேட்டாக உங்களோட வின்னிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த கேம்பிட்டை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மிட் கேம் வரைக்கும் தான் போகும். எண்டு கேம் உங்கள் கீழே தான் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கேம்பிட் ஒன்லி ஃபார் ஒயிட்டுக்கு தான், பிளாக்கால் அப்ளை பண்ண முடியாது. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கேம்பிட்டை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட குதிரையை தியாகம் பண்ணி ஆகணும். நாலாவது மூலையை உங்கள் குதிரையை இழந்தால் மட்டும்தான் இந்த கேம்பிட்டை அப்ளை பண்ண முடியும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேம்பிட்டோட வின்னிங் பர்சன்டேஜ் எந்த கேமுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, இந்த பிளிட்ஸு புல்லட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன்லேருந்து 3 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆடும் அப்படின்னா அந்த மாதிரி கேமுக்கு இந்த கேம்பிட்டை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அங்கே யோசிக்க டைம் இருக்குது, டக்குன்னு மூவ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த கேம்பிட்டை அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் ரொம்ப டைம் எடுத்து கிளாசிக்கல் கேம் ஆடாங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங், அதாவது வின் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் இதோட அட்டாக் ரேஷியோ கொஞ்சம் கம்மி தான், வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் கம்மி தான். இதை பற்றி சில முக்கியமான தகவல். ஸோ இந்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்களோ அதுக்கு தப்பாக பயன்படுத்திங்க. அப்புறம் முக்கியமானது அப்படின்னா, முக்கியமானது இல்லை, ஒரு ஜென்ரல். இந்த கேமுக்கு ஏன் இப்படி பேர் இருந்தது அப்படின்னா 2 காரணம் படித்தேன். பட் 2 காரணத்தில் எது சரியான காரணம் எனக்கு தெரியாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் 2 காரணம் சொல்கிறேன். இந்த கேமை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, ஸ்டீஃபன் ஜேக்கப்னு ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரரு. இவர் இந்த கேம்பிட்டை கண்டுபிடிச்ச டேட் அக்டோபர் 31 அப்படிங்கிறாங்க. அக்டோபர் 31 அந்த அமெரிக்கா கண்டெல்லாம் என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னா ஹாலோவீன் டேன்னு கொண்டாடுவாங்க, ஆவிகள் டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டை கண்டுபிடிச்சதுனால இந்த பேர் வந்ததா ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணி அதாவது பேய் மாதிரி அடித்து விரட்டுறதுனால, அதாவது எப்படின்னா இது வின் பண்ணாது, எல்லாத்தையும் வந்த பீஸை அதே எடுத்து அடித்து விரட்டுறதுனால இந்த பேர் வந்ததா சொல்கிறாங்க. பட் கரெக்டான பேர் எதுவும் தெரியல. இது தெரியணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன நான் படித்தேன், உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இதுக்கும் செஸ்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் எல்லாருமே நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு டைமாவது இந்த ரூபிக் கியூபை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணீங்கன்னு தெரியாது. ஒருவேளை இதை சால்வ் பண்ணணும்னு நான் நினச்சேங்க, ஆனால் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தீராத கனவு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோ எண்டை தேடணும் அவசியம் இல்லை. என்ன டைம் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் நான் டைம் ஸ்டாம்ப் காட்டுறேன். அந்த டைமை கிளிக் பண்ணி இதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பயன்படுத்திங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேமில் நீங்கள் ஒயிட்டுங்க வழக்கமாக என்ன பண்ணுறீங்கன்னா, ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டெப்புக்கு வைக்கிறீங்க. அவரும் அதே போல் ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டெப்புக்கு வைக்கிறாரு. அப்புறம் அடுத்த மூவ் என்ன பண்ணீங்கன்னா, இந்த சிப்பாயை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த குதிரையை எடுத்து இங்கே வைப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த சிப்பாயை காப்பாற்றுறதுக்கு இந்த குதிரையை எடுத்து இங்கே வைப்பார். இது வழக்கமான மூவ் தாங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துலையோ இல்லை இங்கேயோ வைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அப்படி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் காயினை மூவ் பண்ணால் தான் இந்த ட்ராப்பை நீங்கள் ட்ரை பண்ணது. என்ன காயின் அப்படின்னா, அவரும் நம்மளே போல இந்த குதிரை எடுத்து இங்கே வச்சா மட்டும்தான் நீங்கள் ஹாலோவீன் கேம்பிட்டை நீங்கள் ட்ரை பண்ணவே செய்யணும். ஓகேவா? வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட இந்த குதிரை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த சிப்பாயை நீங்கள் நேராகவே அட்டாக் பண்ணணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார் பாருங்கள், ஃப்ரீயாக கடைக்கு விடுவாரா, விட மாட்டார், கட்டாயம் அட்டாக் பண்ண தான் செய்வார். ஸோ இதுதான் குதிரை சாக்ரிஃபைஸ். இவர் நம்மளை அட்டாக் பண்ணிட்டாருன்னா இந்த கேம்பிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அவங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த சிப்பா இருக்குன்னா இந்த சிப்பா 2 ஸ்டெப்புக்கு இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அவர் எங்கே போகலாம் வாய்ப்பு இருக்குது, இங்கே போக முடியாது, ஏன்னா அவர் அட்டாக் பண்ணிடுவார். இங்கே போகலாம், அப்படி இல்லைனா இங்கே போகலாம், அப்படி இல்லைனா இங்கே போகலாம். இந்த 3 இடம் தான் போகலாம். நீங்கள் இங்கே நினைக்கலாம் இதையும் அட்டாக் பண்ணிடலாமான்னு, பட் இவர் அட்டாக் பண்ணுவார். அதனால் இந்த 3 இடத்து தான் போகலாம். ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். இதை ஏ, இதை பி, சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். 3 கேஸ் இருக்குது. இந்த 3 கேஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருவேளை அவர் இங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேராகவே அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிடுவார், நம்ம ராணி போயிடும், அப்போ நமக்கு தான் லாஸ்ட். அதனால் அதுக்கு பதில் என்ன செய்யணும்னா, இந்த சிப்பாய் இருக்குன்னா அந்த சிப்பாயை ஒரு ஸ்டெப்புக்கு இங்கே வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், இதை ரிட்டன் போயிட்டு வச்சுங்களேன், நம்ம ஈஸியாக இதை அட்டாக் பண்ணிடலாம். ரிட்டன் போகிறதுக்கு பதில் இல்லை இவர் அட்டாக் பண்ணார்னா நீங்கள் இப்படி அட்டாக் பண்ணிடலாம். இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவார், என்ன பண்ணாலும் அவரோட ஒரு குதிரை கண்டிப்பாக போயிடும். அதனால் அவர் மேபி நம்ம இப்படி அட்டாக் பண்ணுறான்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணால் திரும்ப ரிட்டன் அட்டாக் பண்ணிடுங்க.
இப்போ இந்த குதிரையை காப்பாற்றணும். இந்த குதிரை எங்கே போகும்? கண்டிப்பாக வந்து இங்கே வராது. இங்கே வந்து இவர் அட்டாக் பண்ணிடுவார். அப்போ கண்டிப்பாக இது ரிட்டர்ன் தான் போகும். ஸோ இப்போ பாருங்க, இந்த போர்டோட பொசிஷன் பாருங்க. அவர் கேஸ் 1 ட்ரை பண்ணார்னா நம்ம சென்டர் ஆஃப் த போர்டை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டோம். ரெண்டாவது பாருங்க, அவர் பீஸ் எதுவுமே டெவலப் ஆகலை, எல்லாமே உள்ளதான் இருக்குது. நம்ம பீஸ் பாருங்க எல்லாமே நல்லா ஓப்பனாக இருக்குது, டெவலப்ல இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இந்த கேம்பிட்டோட ஒரு ஃபினிஷிங். இதுக்கப்புறம் நீங்கள் கேம் பண்ணி விடுங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம், இல்லை எடுத்து இங்கே வைக்கலாம். அது உங்கள் கேம் தான், நீங்கள் விருப்பம் போல் விளாண்டு அடுத்த லெவலுக்கு போயிடுங்க. இப்போ கேஸ் 2 பார்க்குறவங்க அதே போல் ராஜா குடிக்கிறதுக்கு மூவ் பண்ணுறாரு, அவர் இதை மூவ் பண்ணுறாரு, நம்ம இந்த குதிரையை மூவ் பண்ணுறோம், அவர் இந்த குதிரையை மூவ் பண்ணுறாரு, வழக்கத்துக்கு மாற இந்த குதிரையை மூவ் பண்ணுறோம், அவர் இந்த குதிரையை மூவ் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம பண்ணுறோம், இந்த குதிரையை வச்சு அட்டாக் பண்ணி நம்ம குதிரையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சிப்பாக 2 ஸ்டெப் மூவ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கான ஆப்ஷன் வந்து இங்கே போனால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ கேஸ் 2 இந்த இடத்துக்கு போகிறாரு. இந்த இடத்துக்கு போனார்னா நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவார்? இந்த குதிரையை காப்பாற்றணும். இந்த குதிரை எங்கே போவோம்? எங்கேயுமே போக வழி இல்லை. ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். பட் அந்த ரெண்டையுமே இந்த குதிரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த குதிரை போயிடும். அப்போ இந்த குதிரை கண்டிப்பாக ரிட்டர்ன் தான் போய் ஆகணும். ஸோ இதுக்கு அடுத்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ராணி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ராணி எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவரும் அவர் பீசஸை டெவலப் பண்ண நினைப்பார். என்னலாம் பண்ணலாம்? ஒன்று இந்த செயினை பிரேக் பண்ண இதை மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பாருங்கள், இந்த பிஷப் நேராக கொண்டு இங்கே வச்சு என்ன பண்ணலாம்? பின் பண்ணலாம். என்னாலும் பண்ணலாம். சப்போஸ் வந்து பின் பண்ணுறாருன்னு வச்சுங்கன்னா, ஒரு அசம்ஷன் பின் பண்ணுறாருன்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பிஷப் கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு இந்த சிப்பாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ கேம் முடிக்க ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக அவர் இவ்வளோ கேம் ஆனவர் அதை கவனிப்பார். ஸோ கேம் முடியக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம், இந்த ராணியை டெவலப் பண்ணி இந்த இடத்துல வைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி வச்சுட்டாருன்னா நீங்கள் கவலையே படக்கூடாது. அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக ராஜாவை கேஸ்டிங் பண்ணிடணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார்? இந்த இதை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதுதான் மூவ் பண்ணுவார். என்ன காரணம்னா, இதை மூவ் பண்ணுறதுனால இதுக்கும் வெளில வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை மூவ் பண்ணார். இதை மூவ் பண்ணாருன்னா நீங்கள் அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த குதிரை பார்த்தீங்களா, இந்த குதிரை எடுத்து இங்கே வச்சிங்கன்னா ஃபோர்க்கு, இங்கே இவர் அட்டாக்கு, இங்கே இவர் அட்டாக்கு. அப்புறம் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ராணியை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி ஆகணும். ராணி எங்கெல்லாம் போகலாம்? இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். இந்த 3 தான் போகலாம். இங்கே போக முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி அட்டாக்ல இருக்குது, எல்லாமே அட்டாக்ல இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் ராணிக்கு இருக்குது. ஸோ இங்கே போகிறாருன்னு வச்சுக்கலாம், அசம்ஷன் இங்கே போகிறாருன்னா உங்களை அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த குதிரை எடுத்து இந்த இடத்துல வச்சு என்ன ஆகும்? ஃபோர்க்கு, ராஜாவுக்கும் செக்கு, ராணிக்கும் செக்கு, யானைக்கும் செக்கு. ஸோ கண்டிப்பாக ராணி போயிடும், கேம் உங்கள் கையில் வந்துடும். இல்லைங்க அங்கே போகலாங்க, அதுக்கு பதில் இந்த பக்கம் போகிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இவரை எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே உங்கள் பீசஸ் எல்லாம் டெவலப்பில் இருக்குது. அங்கே பாருங்க எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ கேமில் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருப்பீங்க. இதுக்கப்புறம் சினாரியோ மாறும். அந்த மாதிரி வர என்ன மாதிரி சினாரியோ வருதோ அதுக்கு தான் கேம் கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ கேஸ் 3 பார்ப்போங்க. நம்ம வந்து இந்த குதிரையை வச்சு ஒரு அட்டாக் பண்ணோன்னே நம்ம அதை குதிரையை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிப்பாயை வச்சதுக்கப்புறம் இவர் போகிறதுக்கு வந்து மொத்தம் 3 பிளேஸ் இருக்குது. 1 2 3. இதை கேஸ் 1 பார்த்துட்டோம், இதை கேஸ் 2 பார்த்துட்டோம். இந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணும். ஸோ இங்கே போனார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் டைரெக்டாக இதை தூக்கி இங்கே வைக்கணும், திரும்ப வர தரத்தணும். அவர் போகிறதுக்கு எங்கேயா வழி இருக்கான்னு பாருங்கள். அவர் வந்து எங்கெல்லாம் போகலாம்? நிறைய இடம் போகலாம். நம்ம 1 by 1 பார்ப்போம். இங்கே போகலாம், இங்கே போகலாம், அப்புறம் வந்து இங்கே போகலாம், இங்கே போகலாம். சப்போஸ் வந்து இங்கே போகிறாருன்னு வச்சுங்களேன், இங்கே போனார்னா கவலையோட கூட என்ன பண்ணணும்னா, இந்த சிப்பாக எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு இவரை திரும்ப வரட்டணும். இவர் எங்கே போகலாம்? இவர் எங்கேயே போக முடியாது, இந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும், அங்கே போயிடுவார். ஸோ நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணி திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, நீங்கள் திரும்ப அட்டாக் பண்ணுங்க. இப்போ இந்த குதிரை எங்கேயாவது போய் ஆகணும். எங்கே போகலாம்? எங்கே போனாலும் பரவாயில்ல. குதிரை எங்கே போகலாம்? இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம், இங்கே போக முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி அட்டாக்ல இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் இங்கே போகிறோம், இங்கே சென்டர் ஆஃப் த போர்டு இங்கே வந்துட்டாருன்னு வச்சுங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த ராணி எடுத்து இந்த இடத்துல வச்சு ராஜா செக் கொடுக்கணும். இப்போ ராஜா காப்பாற்ற நினச்சிங்கன்னா ராஜா எங்கேயும் போக முடியாது. ஒன்று இந்த பிஷப் எடுத்துங்க வைக்கணும், இல்லை அப்படின்னா இந்த நைட் எடுத்துங்க வைக்கணும். நைட் எடுத்து வைக்காருன்னு வச்சிங்கன்னா நீங்கள் நைட்டை அட்டாக் பண்ணிட வேண்டியதான், நைட்டு காலி. இப்போ பாருங்கள், எல்லா பீஸுமே உள்ளதான் இருக்குது, எந்த பீஸுமே வெளில இல்லை. உங்கள் பீஸ் பாருங்கள், இது டெவலப்பில் இருக்குது, இது டெவலப்பில் இருக்குது, இது ஓப்பனில் இருக்குது, இது வந்து அடுத்து ரெடி டு கேஸ்டிங் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் எல்லாம் கேம் இருக்குது, நீங்கள் கேம் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடணும். அடுத்த கேஸ் காட்டுறேன். இப்போ கேஸ் 3லேயே இன்னொரு வேரியன்ட் பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி திரும்ப திரும்ப நான் அதே காமிக்கிறேன். இப்போ இவர் வந்து இங்கே போகிறது பார்த்துட்டோம், இங்கே போகிறது பார்த்துட்டோம், இங்கே போகிறது ஆல்ரெடி ஒரு கேஸ் பார்த்துட்டோம். இப்போ இங்கே போகிறதுல இன்னொரு வேரியன்ட் என்ன அப்படின்னா, இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் இவர் இங்கே போனால் என்ன பண்ணு பார்த்துட்டோம். சப்போஸ் இங்கே போனார்னு வச்சுங்களேன், இங்கே போனார்னா கவலைப்படக்கூடாது. நீங்கள் போனால் இந்த சிப்பாக இருக்குதுன்னா இதை ஒரு 2 ஸ்டெப் வைக்கணும். ஸோ இப்போ இவர் எங்கே போக வாய்ப்பு இருக்குது? இங்கே தான் போவார், எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி எல்லா இடமும் கவரில் இருக்குது, எல்லா இடமும் அட்டாக்ல இருக்குது.
ஓகேவா? அது போகக்கூடிய இடம் எல்லாமே வந்து அட்டாக்ல இருக்குது. இவர் வந்து ராணி கவராக இருக்குது, இது இங்கே கவராக இருக்குது, இது இங்கே கவராக இருக்குது. அப்போ இவர் கண்டிப்பாக இங்கே மட்டும்தான் போய் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை இங்கே வைங்க. இப்போ இவர் எங்கே போவார்? கண்டிப்பாக ரிட்டர்ன் பின்னாடி போய் தான் ஆகணும். ஸோ உங்களை அடுத்த மூவ் என்ன பண்ணால் இந்த சிப்பை எடுத்து இந்த இடத்த வைங்க. அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார். நீங்கள் திரும்ப அட்டாக் பண்ணுங்கள். இப்போ அவரோட மூவ். அவர் வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இங்கே வந்து நம்மளோட ராணி இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு இதை டெவலப் பண்ண நினைப்பாரு. ஒன்று ராணி வெளில கொண்டு வர நினைப்பாரு, அப்படி இல்லைன்னா குதிரையை கொண்டு வருவார். சப்போஸ் குதிரையை கொண்டு வரணும்னு வச்சுங்களேன், நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ராணி எடுத்து இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும்? செக் வைக்கணும். இப்போ ராஜா தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? தப்பிக்க வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணலாம்? ஒன்று ராணியை கொண்டு வந்து வைக்கணும், இல்லை பிஷப் வைக்கணும், இல்லை இந்த ரூக்கை வைக்கணும். எதை வச்சாலும் என்ன பண்ணிடலாம்? இதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து இங்கே வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே அட்டாக் பண்ணுவீங்க. இவன் பாருங்க, திரும்பவும் பாருங்க, போர்டு அதே நிலைமையில இருக்குது. உங்கள் பீசஸ் நல்லா டெவலப்ல இருக்குது. நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க. இதுக்கப்புறம் கேம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் இதில் நிறைய வேரியன்ட் இருக்குங்க. இதுக்கு போகும்போது இது இங்கே கூட போகலாம். இப்படி வேரியன்ட் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ ஓரளவு பிரோஜனமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் பார்ட் 2 எல்லா வேரியண்ட்டும் கவர் பண்ணி இன்னொரு பார்ட் 2 நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரூபிக் கியூப் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட நீண்ட நாள் கனவாக இருந்து இன்னும் நிறைவேறாமல் இருந்ததுன்னா உங்களுக்காக வேண்டிய ஆன்லைனில் முதல் முறையாக ஒரு 4 வீக் கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளாஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதோட டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி கிளியராக படிச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா உங்கள் பேரை பதிவு பண்ணிவிடுங்க. இல்லை லிங்க் எனக்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுறேன்.